ஓம் சாய்ராம். என் அன்பு செல்லமே, என்னுடைய அழகான தங்கமே, வாழ்க்கையில் திருப்பம் என்று எல்லோரும் சொல்வார்கள். நானோ பல புத்தகத்தில் கேள்விப்பட்டிருக்கிறேன். ஏன் உங்களுடைய அத்தியாயத்தில் கூட நான் கேள்விப்பட்டிருக்கிறேன், திருப்பத்தை உடனே தருவேன் என்று. ஆனால் ஏன் என்னுடைய வாழ்க்கையில் மட்டும் திருப்பங்கள் என்பது நிலையாக இருப்பது கிடையாது, ஏற்ற இறக்கங்களாக இருக்கிறது. ஒரு மாதம் மிகப்பெரிய அழகான மாதமாக இருக்கிறது. இதுவே திறந்துவிடும் என்று சந்தோஷப்பட்டாய். ஆனால் மறுநாளே எனக்கு ஏன் சோதனைகளை தருகிறீர்கள் சாயி என்று மனக்குமுறலோடு நீ பேசும் ஒவ்வொரு வார்த்தையும் நான் நன்றாகவே அறிகிறேன். உன்னுடைய வாழ்வில் நீ எந்த ஒரு நிலையிலும் சாய் இருக்கிறார் என்று நினைத்து கொண்டு சந்தோஷமாக இரு. ஒவ்வொரு காலகட்டத்திலும் இங்கு சாய் இருக்கிறேன். நீ எந்த நம்பிக்கையில் இந்த சாயுடைய கையை இறுக்கமாக பிடித்தாயோ, அதே நம்பிக்கையோடு உன்னுடைய வாழ்க்கையில் நீ கடைசி வரைக்கும் என்னோடு இரு. உன்னுடைய வாழ்க்கையில் எதுவுமே நடக்கவில்லை, எல்லாமே உனக்கு தவறாக நடக்கிறது, அது மட்டுமல்லாமல் திருப்பங்களே நடக்கவில்லை என்று புலம்பிக் கொண்டு இருக்கிறாய் அல்லவா? உன்னுடைய மனவேதனையை நான் புரிந்து கொண்டேனா இல்லையா என்று உனக்கு காட்ட வேண்டும் அல்லவா? அதற்காகத்தான் உன்னுடைய வாழ்க்கையில் நான் எல்லா விஷயத்தையும் புரிந்து கொண்டேன் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக நான் எல்லா விஷயத்தையும் உனக்கு நாளை செய்ய போகிறேன். இந்த சாய் உன்னுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு அற்புதத்தை நிகழ்த்த போகிறேன். பொன்னான என்னுடைய பிள்ளையே, வாழ்வில் நீ இனிமேல் திகட்ட சந்தோஷத்தை, அற்புதத்தை அனுபவிப்பாய். ஒரு நாள் கூட உன்னுடைய வாழ்க்கையில் கஷ்டம் என்ற ஒரு விஷயத்தை நான் இருக்க விட மாட்டேன். உனக்கு அதிகமான ஒரு சந்தேகம். நம் வாழ்க்கையில் எத்தனையோ விஷயங்களை பார்த்து விட்டோம். நமக்கும் இத்தனை வயது ஆகிவிட்டது, இனிமேல் நமக்கு சந்தோஷம் வருமா என்று உனக்கு மிகப்பெரிய ஒரு கேள்வி. ஆனால் நீ ஒரு விஷயத்தை இன்னுமே புரிந்து கொள்ளவில்லை என்றுதான் நான் சொல்வேன். என்ன தெரியுமா தங்கமே, உன் வாழ்க்கை மாறும் நேரம் வந்துவிட்டது என்று. யார் சொன்னது உன்னுடைய வாழ்க்கையை பார்த்து இது சரியில்லை அது சரியில்லை என்று? உன்னுடைய வாழ்க்கையை நீ புரிந்து கொள்ள வேண்டும். அதாவது எல்லாமே உன்னுடைய வாழ்க்கையில் மாற்றப்படும். எல்லாமே நீ இழந்த அனைத்து சந்தோஷங்களும் உனக்கு திருப்பி தரப்படும் என்று. முக்கியமாக நாளை ஒரு இன்ப அதிர்ச்சி காத்து கொண்டு இருக்கிறது. அதுவும் நீ எதிர்பார்த்தது சில சமயம் இங்கு யாருக்கும் கிடைப்பது கிடையாது. எதிர்பார்க்காத நேரத்தில்தான் எல்லாமே கிடைக்கிறது. ஆனால் நீயும் எத்தனையோ நாள் எதிர்பார்த்தாய், ஆனால் கிடைக்கவில்லை. ஆனால் நாளை நீ எதிர்பார்க்க போகும் விஷயம் மிகப்பெரிய ஒரு அற்புதமான ஒரு இடத்தில் நடக்கப் போகிறது. நீ ஒரு நபரை ரொம்ப நாளாக நினைத்து கொண்டு இருக்கிறாய். அந்த நபர் வந்து பேச வேண்டும் என்றும் ஆவலோடு காத்திருக்கிறாய். அந்த நபரானது சீக்கிரமாக உன்னிடம் வந்து பேசுவார்கள். அது மட்டுமல்லாமல் நீ தேடிக்கொண்டு இருக்கும் பணமானதும் கண்டிப்பாக உன்னுடைய வாழ்க்கையில் உன்னை தேடி வந்து சேரும். பொறுமையோடும் நம்பிக்கையோடும் உன்னுடைய வாழ்வில் நீ தேடிக்கொண்டு இருக்கும் ஒவ்வொரு விஷயத்தையும் இந்த சாய் நாளை உன்னுடைய வாழ்க்கையில் வந்து சேர்க்க போகிறேன். பல பேருக்கு உதாரணமாக உன் வாழ்க்கை அமையும். இப்பொழுது உன்னுடைய வாழ்க்கையில் நீ என்ன நினைக்கிறாய் தெரியுமா தங்கமே? நம்முடைய வாழ்க்கை இப்பொழுது எல்லோருக்கும் ஒரு கேலி கிண்டல்களாக இருக்கிறது. இந்த வாழ்க்கை நிச்சயமாக மிக மிக பெரிய ஒரு மாற்றத்தை பார்க்க வேண்டும். இந்த கேலி கிண்டல்களை செய்து கொண்டு இருக்கிறார்கள் அல்லவா, இவர்களுக்கு மத்தியில் நம் வாழ்வில் மிகப்பெரிய ஆளாக வேண்டும். எப்பொழுதும் நம் மற்றவர்களுக்கு கீழே இருக்க வேண்டும் என்று நினைக்கிறார்கள். கிடையாது, நானும் வளர்வேன் என்பதை காட்ட வேண்டும் என்பதை நீ ஒரு மனதில் ஒரு வேகமாக வைத்திருக்கிறாய். கண்டிப்பாக உன்னுடைய செயலாலும் உன்னுடைய திறமையினாலும் உன்னுடைய வாழ்க்கையில் நீ மிகப்பெரிய ஒரு அற்புதத்தை அடைவாய் என்பதை நான் இந்த நேரத்தில் சொல்லிக்கொள்கிறேன். பல பேருக்கு உன்னை பிடிக்காமல் இருக்கலாம், பல பேர் உன்னை ஒதுக்கலாம், பல பேர் உன்னை மனக்கசப்பு அடைவது போல பேசலாம். ஆனால் இவர்களுக்கு அனைவருக்கும் மத்தியிலும் உன்னுடைய வாழ்க்கையில் நீ எந்த அளவு முன்னேற போகிறாய் என்பது தெரியுமா? நாளையிலிருந்து பார்.
நீ ரொம்ப நாள் எல்லாம் இனி கிடையாது. உன்னுடைய வாழ்க்கையில் எத்தனையோ நாள் நீ உன்னுடைய வாழ்க்கையில் கடந்து வந்து விட்டாய். கடைசி இன்றைய நாள் இரவு இப்பொழுது இந்த வாக்கினை நீ கேட்கிறாய். நாளை விடியல் உன் வாழ்க்கையை மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை கொடுக்கும். அதுவும் சந்தோஷமான மாற்றம், பல பேருக்கு உதாரணமான மாற்றம். யாரெல்லாம் வாழ்க்கையில் கஷ்டத்தோடு இருந்து விடுவோமோ என்று நினைத்து வருந்துகிறார்களோ அவர்களுக்கு கூட உன்னுடைய வாழ்க்கை மிகப்பெரிய ஒரு உதாரணமாக இருக்கும். வாழ்க்கை மாறிவிட்டது, நாம் நினைத்தது நடந்து விட்டது என்று உன்னுடைய வாழ்க்கையை இப்பொழுது எப்படி நினைக்கிறார்களோ அதைவிட அப்படியே எதிர்மாறாக உன்னுடைய வாழ்க்கையில் பல மாற்றத்தை நிச்சயமாக நீ பார்ப்பாய். யார் தங்கமே உன்னுடைய வாழ்க்கையில் உன்னை கஷ்டப்படுத்தலாம் என்று நினைத்தது? அவர்களை நாம் கஷ்டப்படுத்துவோமா? உன்னுடைய எண்ணப்படி நீ என்னிடம் சொல்லும் ஒரே ஒரு விஷயம் என்ன தெரியுமா? யாரையும் நாம் கஷ்டப்படுத்தக்கூடாது சாயி. நம்முடைய வாழ்க்கை எவ்வளவு கஷ்டமாக இருக்கிறது, அதே போலத்தானே அவர்களுடைய வாழ்க்கையும் கஷ்டமாக இருக்கும். அதனால் அவர்களை எல்லாம் கஷ்டப்படுத்தக்கூடாது சாயி. எல்லோரும் நன்றாக இருக்க வேண்டும் என்று நீ நினைக்கிறாய். ஆனால் உன்னை சுற்றி இருப்பவர்கள் அப்படியா நினைக்கிறார்கள்? உன்னை கஷ்டப்படுத்தி பார்க்கிறார்கள். நீ அழும் விஷயத்தை நினைத்து அவர்கள் சிரிக்கிறார்கள். இதெல்லாம் அவர்களுக்கு உன்னுடைய வாழ்க்கை என்றால் விளையாட்டாக போய்விட்டது. ஆனால் நீ எந்த ஒரு நேரத்திலும் உன்னுடைய நிலையை மட்டும் ஒரு நாளும் விட்டது கிடையாது. நீ எப்பொழுதும் என்ன சொல்வாய்? எல்லோரும் நன்றாக இருக்க வேண்டும் என்பது. அதே போல எல்லோரும் நன்றாக இருப்பார்கள். கண்டிப்பாக தங்கமே, உன்னுடைய மனசுக்காகவே நீ நிச்சயமாக நல்லதாகவே இருப்பாய். ஒவ்வொரு காலகட்டத்திலும் உன்னுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு அற்புதத்தையும் அதிசயத்தையும் கூடிய சீக்கிரமாக சந்திப்பாய் என்று நான் சொல்வேன். யோசித்து யோசித்து எல்லா விஷயத்திற்கும் பயந்து கலங்கி நிற்காதே. ஏனென்றால் பல பேர் உன் வாழ்க்கையை பார்த்து மிக மிக மனதால் ஆறுதல் பட போகிறார்கள். உன்னுடைய எதிர்பார்ப்புகள் நடந்திடும். உன்னுடைய ஆசைகள் படி உன் வாழ்க்கையில் செல்வங்கள் ஆனது கிடைக்க ஆரம்பித்துவிடும். பொன்னான என்னுடைய பிள்ளைகளுக்கு அனைத்தும் பொன்னாக நடக்க ஆரம்பித்துவிடும். நீ தேடுகிறாய், உன் வாழ்க்கையில் கிடைக்கவில்லை என்று நினைக்கிறாய். நீ எதை தேடினாலும் அது கட்டாயம் உன் வாழ்க்கையில் கிடைத்துவிடும் என்பதை நீ எப்பொழுதும் மனசுக்குள் வைத்துக்கொள். பல பேர் உன் வாழ்க்கையை பார்த்து பொறாமைப்படுவார்கள். இரவுகள் ஒழுங்காக நீ தூங்குவது கிடையாது. பகலில் நீ சீக்கிரமாகவே எழுந்திருத்து பல விஷயத்தை நினைத்து கவலைப்பட்டு கொண்டு இருக்கிறாய். எந்த ஒரு நிலையிலும் எந்த ஒரு விஷயத்தையும் நினைத்து கவலைப்பட வேண்டும் என்பது அவசியம் அல்ல. உன்னுடைய வாழ்க்கையை முற்றிலும் மாற்றுவதற்கும் முற்றிலும் சரி செய்து உனக்கு பிடித்தது போலவே அமைத்து தருவதற்கும் இங்கு நான் இருக்கும் பொழுது கட்டாயமாக எல்லா பிடியிலும் இருந்து உன்னை காப்பி பல பேருக்கு உதாரணமாக உன்னுடைய வாழ்க்கையை கொண்டு வருவேன். நீ நினைத்தது போல வாழ்க்கை இல்லையோ, வாழ்க்கை மாறாதோ என்று நினைக்க வேண்டாம். நீ நினைத்ததை விடவே அற்புதமான வாழ்க்கையும் அற்புதமான விஷயங்களும் உனக்கு கிடைக்கும். இப்பொழுது நான் சொல்வது இன்றைய நாள் நீ தூங்குவதற்கான ஆறுதல் என்று நீ நினைக்கலாம். ஆனால் இது ஆறுதலான வார்த்தைகள் என்பது கிடையாது. இது அற்புதமான வார்த்தைகள் ஆகும். அதுவும் உன்னுடைய வாழ்க்கையில் தேடிக்கொண்டு இருக்கும் விஷயம் நாளை கிடைக்கப் போகிறது என்றால் எந்த அளவு உன் வாழ்க்கையில் சந்தோஷமாக இருக்கும் என்பதை மட்டும் பார். எல்லா விஷயத்திலும் கஷ்டப்பட்டாய், இனிமேல் சந்தோஷப்பட போகிறாய். இதுவரைக்கும் தொலைத்தது அனைத்தையும் விடு. இதற்கு மேல் உன் வாழ்க்கையில் நீ அனுபவிக்க போகும் சந்தோஷத்தை மட்டும் பார். தேடி தேடி ஓடும் உனக்கு இனிமேல் கிடைக்கும் ஒவ்வொன்றும் மிக மிக சுவாரஸ்யமானதாக இருக்கட்டும். எதையும் நினைத்து கவலை வேண்டாம். நான் இருக்கும் பொழுது அனைத்தையும் மாற்றுவேன். எப்பொழுதும் உன் கூடவே இருப்பேன். இந்த சாய்நான். ஓம் சாய்ராம்.